வெற்றிங்கிறது ஒரு இலக்கை நிர்ணயிச்சது. ஒரு தெளிவான இலக்கும் அந்த இலக்கை அடைகிறதுக்கு தேவையான ஒரு தெளிவான காரணமும் தான் ஒரு வெற்றிக்கான முதல் படியாக இருக்குது. நான் எப்படி படித்தேன்னா, நான் ஃபஸ்ட்டு டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டில் கொடுத்துருந்த மாடல் கொஸ்டின்ஸையும் சிலபஸையும் முதல்ல அனலைஸ் பண்ணேன். அந்த சிலபஸில் இருந்த மாதிரி நான் வந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸையும் நான் வந்து அதில் கொடுத்துருக்க டிபார்ட்மெண்ட் வைஸாக பிரிக்க ஆரம்பித்தேன். முதல்ல சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, சோஷியல் சயின்ஸ்லேயே ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் அப்படின்னு ஒவ்வொருத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு பார்ட்டுக்கும் எத்தனை மார்க் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் வந்து முதல்ல ஸ்ப்ளிட் பண்ணிட்டு நான் இன்றைக்கி எடுக்கிறேன்னா 70 மார்க்கு மொத்தம் சார்பாய்வில் ரிட்டன் டெஸ்ட் அப்படிங்கிறது 70 மார்க்குக்கானது. அதில் வந்து அந்த ரிட்டன் டெஸ்ட்டில் நான் இன்றைக்கி எத்தனை மார்க்குக்கு கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் நோட் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ வந்து நான் இன்றைக்கி பாலிட்டி படிக்கிறேன்னா அந்த மாடல் கொஸ்டினில் எனக்கு வந்து 5 மார்க் வந்து பாலிட்டிலேருந்து கேட்டிருந்தாங்க. அப்போனா அந்த 5 இதை வந்து நான் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணுறேன்னா எனக்கு வந்து அப்போனா 2.5 மார்க் கிடச்சிருக்கு. அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பார்ட்டியும் நான் ஸ்ப்ளிட் பண்ணி இன்றைக்கி எனக்கு இவ்வளோ மார்க் கிடச்சிருக்கு, அதனால் இன்னும் ஒரு 10 மார்க் அதிகமாக எடுக்கணும் அப்படின்னு அந்த 10 மார்க்குக்கு நான் எதை படிக்கணுமோ அது மாதிரி அந்த பார்ட்டை மட்டும் தெளிவாக நான் படிக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு டைமும் நான் படிக்கும்போது முதல்ல இதுக்கு முன்னாடி என்ன படித்தோமோ அதை வந்து நான் வந்து ரிவைஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஒவ்வொரு டைமும் படிக்கும்போது 2 நாள் வந்து நான் புதுசாக எதையாவது படிப்பேன். ஏன்னா நான் வந்து போட்டித் தேர்வுக்கு அப்படிங்கிறதே நான் இதுதான் புதுசாக தான் ப்ரிப்பேர் பண்ணேன். நீங்கள் ஒரு சார்பாய்வாளர் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெறும் 3 மாதங்கள் ஒரு சார்பாய்வாளர் தேர்வில் படித்து நீங்கள் வெற்றி பெறத்துக்கு போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நானும் 3 மாதங்கள் தான் படித்தேன். அதனால தான் உங்ககிட்ட இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். அந்த 3 மாதங்களில் நீங்கள் எவ்வளோ கடின உழைப்பு, உங்களோட மொத்த உழைப்பையும் அதில் போடுறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது. வள்ளுவர் வந்து ஒரு திருக்குறள் அழகாக சொல்லுவார், நெடுநீர் மறவி மடிதுயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் அப்படின்னு சொல்லுவார். இதில் வந்து காலம் தாழ்த்துதல், சோம்பல், மறதி, தூக்கம் இது 4ம் வந்து நீங்கள் வந்து அழிவை நாடுவார் வந்து ஏறும் கலன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால் நீங்கள் இந்த 4ஐயும் வந்து விட்டு ஒழிக்கணும். முதல்ல நீங்கள் வந்து காலம் தாழ்த்துதல் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராஸ்டினேஷனை வந்து முதல்ல தள்ளி போடணும். ஏன்னா நீங்கள் ஒரு செயலை செய்ய விரும்புகிறீங்கன்னா அந்த செயலை வந்து தள்ளி போட வைக்கிறதே இந்த காலம் தாழ்த்துதல் அப்படிங்கிறது தான். இது வந்து நீங்கள் இன்றைக்கி செய்யணும் அப்படிங்கிறத இன்றைக்கே செஞ்சிட வேண்டியதானே. அதுக்கு எதுக்கு சரி நாளைக்கு பண்ணுவோம், இதை நாளைக்கு பண்ணுவோம் அப்படின்னு செய்ய நினைக்கிறீங்க. இப்போ ஒரு இதை யோசிக்கிறீங்க, இதை இன்றைக்கி படிக்கணும் அப்படின்னா இன்றைக்கே படிச்சிட வேண்டியதானே. எதுக்காக அடுத்த நாள்னு தள்ளி போட்டுக்கிட்டே போகிறீங்க. அதனால் முதல்ல நீங்கள் வந்து எல்லோரும் விட்டு ஒழிக்க வேண்டியது இந்த காலம் தாழ்த்துறது அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை தான் நீங்கள் விட்டு ஒழிக்கணும். அதே மாதிரி நீங்கள் படிக்கும்போது எதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது படிங்க. இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே இருப்பாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு அவங்கள்ட்டேருந்து ஒரு தெளிவை அடைஞ்சிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இலக்கை நிர்ணயிக்கிறதும் அதற்கான ஒரு தெளிவான காரணமும் இருந்துச்சுன்னா உங்களோட வெற்றியில் நீங்கள் 50% கடந்துட்டீங்கன்னு தான் அர்த்தம். மீதமுள்ள 50% கடக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இது வந்து இதுதான் என்னோட முதல் முயற்சி. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எந்த ஒரு எக்ஸாமோ இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாமோ போட்டித் தேர்வோ நான் எதுவுமே அப்ளை பண்ணதும் கிடையாது, படித்ததும் கிடையாது. இதுதான் என்னோட முதல் தேர்வு. சார்பாய்வாளர் தேர்வு மட்டும்தான் நான் இது வரைக்கும் எழுதியிருக்கேன். என்னோட முதல் முயற்சியிலேயே நான் வெற்றி பெற்றதுக்கு காரணம் என்னென்னா என்னோட இலக்கும் அந்த தெளிவான காரணமும் தான். அது மாதிரி நீங்களும் எல்லாரும் ஒவ்வொரு உங்களோட இலக்கு இதுதான் அப்படின்னு நீங்கள் முதல்ல கான்ஃபிடெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எல்லோரும் எதையும் தேடி சாய்ஸை தேடி ஓடாதீங்க. பல பேர் எல்லாம் சாய்ஸை தேடி தான் ஓடுறீங்க. நம்ம இப்போ இருக்கோம்னா நம்மள பாதி பேர் ஏதோ ஒரு சாய்ஸ், நான் ஏதாவது ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணால் போதும் அப்படிங்கிற சாய்ஸை தேடி தான் ஓடுறீங்களே தவிர இதுதான் என்னோட இலக்கு, இதில் நான் வெற்றி பெறணும் அப்படிங்கிறத யாருமே ஃபிக்ஸ் பண்ண மாட்டீங்க. உங்களோட இலக்கு எவ்வளோ தெளிவாக இருக்கோ அதே மாதிரி உங்களோட வெற்றியும் தெளிவாக இருக்கும். அதனால் முதல்ல நீங்கள் உங்களோட இலக்கை வந்து நிர்ணயிங்க.